ஒரு டிரைவரை வேலையை விட்டு தூக்குறோம்னாக்கா காரை சரியா ஓட்டலை அப்படின்னாக்கா நம்ம வேலையை விட்டு தூக்குவோம். ஆனா இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா சீமானோட டிரைவர் வந்து சீமானுடைய காரை நல்லா ஓட்டுறாப்ல அப்படிங்கிறதுக்காக வேலையை விட்டு தூக்கியிருக்காப்ல. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. அதுவும் என்னன்னாக்கா வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறமா அந்த வண்டியை வந்து அந்த டிரைவரால விட்டு பிரிய முடியல. அந்த அளவுக்கு அந்த வண்டியோட சிநேகிதமா பழகி இருக்கா. நம்ம அந்த பொல்லாதவங்க ஒரு படம் பார்த்திருப்போம். பல்சர் படத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. அதுல தனுஷ் சின்னதா ஒரு ரோல் பண்ணிருப்பாப்ல. அதுல அந்த பல்சருக்கும் தனுஷுக்குமான நட்பு எந்த அளவுக்கு இருக்கும், உறவு எந்த அளவுக்கு இருக்கும், அந்த பல்சருக்கான போனோடனே தனுஷ் தன்னுடைய உயிரை பணைய வச்சு அந்த பல்சரோட மீட்டு வர்றாப்ல அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையா இருக்கும். அந்த மாதிரி அந்த டிரைவர் வேலையை விட்டு அவர் நீக்கினதுக்கு அப்புறமே அந்த காரை விட்டு பிரிய முடியாத அந்த டிரைவர் என்னன்னாக்கா இல்ல சீமானுடைய காரை நான் வந்து ஓட்டி ஏற்கனவே நிறைய முறை ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காரை விட்டு பிரிய மனசே கிடையாதுங்க அவருக்கு. அதனால சொன்னா அவர் போனதுக்கு அப்புறமே அப்பப்போ அந்த வண்டியை ஓட்ட வர்றாப்ல சீமானு தெரியாம அந்த காரின் மீது உள்ள பற்று அவருக்கு. இது பாருங்க, இதை நான் சொன்னேங்க. ஆனா வேலையை விட்டு தூக்குனாலுமே ராஜா சீமான் உன்னுடைய காரை இன்னமும் அவர் தான் ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம சீமானுக்கு ஒரு அறிவுறுத்தலா சொன்னோம். இது ஒரு தவறு.